Hello guys, welcome to Bright Minded channel. Okay, first video already வந்து ஒரு 10 questions பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இப்போ இந்த வீடியோவில் பாலிட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் டேபர் காலம் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். எடுத்து உங்களால் படிக்க நேரம் இல்லாதவங்க ஜஸ்ட்டு ஹெட்செட் போட்டு கூட வேலைக்கு போகிறவங்க நீங்கள் இதை 1 or 2 டைம்ஸ் லிசன் பண்ணால் கூட போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் வந்து 7 உரிமைகள் இருக்குது, சரிங்களா? அந்த 7 உரிமைகளில் ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையிலோட விதிகள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 14 முதல் 18 வரை 14 to 18 ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸில் ஒன்றும் என்னென்ன ஆக்ட் இருக்குது அப்படின்றத நம்ம லைனாக பார்ப்போம், சரிங்களா? இப்போ விதி 14 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சமத்துவ உரிமையில் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற உரிமை. நெக்ஸ்ட் பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இதன் அடிப்படையில் பாகுபடுத்துவதை வந்து தடை செய்யறது தான் பிரிவு 15. அடுத்து பிரிவு 16 பொது வேலையில் சம வாய்ப்பு அளித்தல் பிரிவு 16. பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது தான் பிரிவு 17. பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை வந்து நீக்கிறது. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள்லாம் வந்து நீக்கிறது தான் என்னது பிரிவு 18, சரிங்களா? சமத்துவ உரிமையில் இருக்கிற 14லேருந்து 18 வரைக்கும் இருக்க ரூல்ஸை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சுதந்திர உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், சரிங்களா? இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் ரூல்ஸ் 19லேருந்து 22 வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த சுதந்திர உரிமை. இந்த சுதந்திர உரிமையில் ஃபஸ்ட்டு 19 பிரிவில் இந்த பிரிவின் கீழ் என்னெல்லாம் இருக்குன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கிற உரிமை, அமைதியான முறையில் ஒரு கூட்டம் கூடுறோம் இல்லைங்களா, அதுக்கான உரிமை இந்த பிரிவின் கீழே தான் நம்ம வந்து எடுக்கலாம். அடுத்து ஒரு சங்கமோ இல்லை அமைப்போ தொடங்குறது, இந்திய நாட்டுக்குள்ளே நம்ம விரும்புகிற இடத்துல எங்கே வேணாலும் நம்ம தொழில் செய்யலாம், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்றது எந்த விதியின் கீழே, விதி 19 கீழே நம்ம தொடங்கலாம். யாராவது இந்த இடத்த ஏன் நீ வந்து இந்த தொழிலை செய்கிற அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு வந்து சுதந்திர உரிமை இருக்குது, என்னை ஏதாவது நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா நான் வந்து பிரிவு 19 கீழே உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக சொல்லலாம். நெக்ஸ்ட் பிரிவு 20. பிரிவு 20 கீழே குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபருக்கான உரிமை தான் இந்த பிரிவு 20. அவங்க தண்டனையில் நான் வந்து ஒரு குற்றமே செய்யலை, சரிங்களா? அந்த குற்றம் செய்யாத போது நான் வந்து இந்த குற்றம் செஞ்சேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரிவு 20 கீழே நம்ம ஒரு வழக்கு பதிவே செய்யலாம். நான் இந்த குற்றமே செய்யலை, எனக்கு பாதுகாப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பிரிவின் கீழே அனுமதி கேட்கலாம். நெக்ஸ்ட் பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பிரிவு. நம்ம வாழ்க்கைக்கோ இல்லை நம்ம தனிப்பட்ட சுதந்திரத்தை யாராவது வந்து துன்புறுத்தினாங்கன்னா பாதுகாப்பு கேட்டு பிரிவு 21 கீழ் கோரலாம். நெக்ஸ்ட் பிரிவு 21A. இந்த பிரிவு 21 இருக்கு இல்லைங்களா, இதில் 21 அதுக்கப்புறம் 21A அப்படின்னு 2 இருக்குது. 21A என்னன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. எனக்கு தொடக்க கல்வி பெறத்துக்கான எல்லா உரிமையும் இருக்குது. நான் தொடக்க கல்வியில் வந்து யாராவது இப்போ வந்து சின்ன குழந்தைகள் கூட இந்த பிரிவு தெரியும் போது ஏதாவது ஒரு குழந்தைய வந்து தொடக்க கல்வி கூட கற்க வைக்கல, ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்கன்னா இந்த பிரிவின் கீழே வந்து நம்ம வழக்கு பதிவு செய்யலாம். பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை, சரிங்களா? நெக்ஸ்ட் பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செஞ்சோ இல்லை தடுப்பு காவலில் வச்சுருக்காங்களோ அதுக்கு தடுப்பு காவலில் வச்சுருக்கும்போது அதற்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உரிமை வந்து கேட்கறது தான் பிரிவு 22, சரிங்களா? ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை பார்த்தோம், அடுத்து சுதந்திர உரிமை பார்த்துட்டோம். இப்போ 3வதாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து ரூல்ஸ் 23லேருந்து 24 வரைக்கும் இருக்குது. சேம் லைக் தட், அதே மாதிரி பார்ப்போம். பிரிவு 23. இந்த பிரிவு 23ல் கட்டாய கல்வி, கொத்தடிமையாக இருக்காங்க இல்லையா, கொத்தடிமை முறை, அப்புறம் மனித தன்மையற்ற வியாபாரம், இதெல்லாம் தடுக்கிற ஒரு பிரிவு தான் இந்த 23, சரிங்களா? நெக்ஸ்ட் பிரிவு 24 தொழிற்சாலை, அப்புறம் ரொம்ப ஆபத்தான இடங்கள்லாம் வந்து குழந்தைகளை வந்து வேலை செய்ய ஈடுபடுவாங்க இல்லையா, இந்த முறையை
தடுக்கிறதுக்கான ஒரு பிரிவு தான் 24. தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள்லாம் ஈடுபடுறாங்க இல்லையா, அது தடுக்கிற ஒரு பிரிவு தான் இந்த 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் பிரிவு 24. சரிங்களா. அடுத்து 4வது சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமை அதாவது பிரிவு 25லிருந்து 28 வரைக்கும் இருக்கிறது மத சுதந்திர உரிமை. சரிங்களா. இதை வந்து சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இப்போ பிரிவு 25 எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் இல்லை பின்பற்றவும் அதை பரப்புறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குப்பா. இந்த சமயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, சரிங்களா, இந்த சமயத்தை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏற்றுக்கலாம், நான் பிடிச்ச மாதிரி நான் பின்பற்றலாம், யாரும் எனக்கு கேட்க முடியாது. இந்த சமயத்தை வந்து நான் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் செய்யலாம், இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு எந்த பிரிவு சொல்லுது? பிரிவு 25. சரிங்களா. நெக்ஸ்ட் பிரிவு 26 சமய விவகாரங்களை வந்து நிர்வகிக்கும் உரிமை. நான் இந்த சமயத்தை சார்ந்தவன், நான் வந்து இதை நிர்வகிக்கிற உரிமை எனக்கு இருக்குது அப்படின்றதுக்கான உரிமை எது? பிரிவு 26. பிரிவு 27 இந்த 27ல் எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வந்து வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். நான் எந்த ஒரு மதத்தையும் நான் வந்து பரப்புறேன் அப்படின்னா அதுக்கு போய் நான் வரி செலுத்தணுமா? அதுக்கு வரி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எதிரான ஒரு சுதந்திரம் வேணுன்றது தான் பிரிவு 27. நெக்ஸ்ட் பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் ஒரு வழிபாடோ இல்லை ஒரு அறிவுரை நிகழ்வுகளோ இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் ஒரு உரிமை. இப்போ வந்து ஒரு இந்துவாக இருக்காங்க, ஒரு கிறிஸ்டினாக இருக்காங்க, முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மதத்தை சேர்ந்தவங்க அங்கே இல்லைன்னு போது நீங்கள் இந்த மதத்தோட அந்த மீட்டிங்கில் அந்த ஒரு வழிபாடுல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு யாரையும் என்ன பண்ண முடியாதுங்களாம், கம்பல் பண்ணவே முடியாது. அப்படி கம்பல் பண்ணால் அவங்கள இந்த பிரிவின் கீழே நம்ம வழக்கு பதிவு செய்யலாம். எந்த பிரிவு? பிரிவு 28. ஓகேங்களா. இப்போ பிரிவு 25லிருந்து 28 வரைக்கும் எதை பற்றி பார்த்தோம்? மத சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமைன்னு சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கல்வி கலாச்சார உரிமைகள். கல்வி கலாச்சார உரிமைகள் இது வந்து விதி 29லிருந்து 30. சரிங்களா. 2 விதிகள் தான். விதி 29ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபான்மையினரின் ஒரு எழுத்து, மொழி, அப்புறம் அவங்க கலாச்சாரத்தெல்லாம் பாதுகாக்கிறது இந்த 29. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 30 பிரிவு 30 சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்வி நிறுவனங்களை வந்து அதை வந்து அவங்க வந்து நிறுவலாம், நிறுவிட்டு அதை வந்து நிர்வகிக்கிற உரிமையும் வந்து அவங்களுக்கு இருக்காம். யார்? சிறுபான்மையினர். இந்த பிரிவு 29, 30 ரெண்டுமே சிறுபான்மையினரை குறிக்கிறது. சரிங்களா. கல்வி கலாச்சார உரிமை. நெக்ஸ்ட்டு சொத்துரிமை. சொத்துரிமை விதி 31 ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அடுத்து 7th வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த சொத்துரிமை இப்போ இந்த சொத்துரிமை இருக்குது பார்த்தீங்களா, விதி 31. இது வந்து மொரார்ஜி தேசாய் அந்த அரசாங்கத்தில் 44வது சட்ட திருத்தத்தில் 1978 வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து நீக்கிட்டாங்க. சொத்துரிமையை நீக்கிட்டு சாதாரண சட்ட உரிமையாக பகுதி 12 விதி 307 வந்து இப்போ வச்சுட்டாங்க. சரிங்களா. அதனால தற்போது வந்து 6 வகையான அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் இப்போ இருக்குது. சரிங்களா. இந்த சொத்துரிமை என்னாச்சு? அடிப்படை உரிமை 44வது சட்ட திருத்த மூலியமா 1978 நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு இது மூலிமா மொரார்ஜி தேசாய் அந்த அரசாங்கத்தினால நீக்கிட்டு இப்போ சாதாரண சட்ட உரிமையாக பகுதி 12 விதி 307 வச்சுட்டாங்க. சரிங்களா. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிறது 6 தான். ஸோ 6 வகையான அடிப்படை உரிமைகள் இருக்குது. இப்போது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32 பற்றி பார்க்கலாம். 31 வந்து நீக்கிட்டாங்க. சரிங்களா. இந்த பிரிவு 32 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கும்போது அது நீதிமன்றத்தில் போய் நம்ம அணுகி அவங்கக்கிட்ட வந்து உரிமையை வந்து நம்ம கேட்கலாம்.
இப்போ தனிப்பட்டவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட அடிப்படை உரிமைகளை பார்த்தோம் இல்லையா? அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இந்த அடிப்படை உரிமைகள்ல ஏதாவது ஒண்ணுத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, எதுவா இருந்தாலும் சரி, இப்போ ஒண்ணொண்ணுத்துக்கும் சொல்றேன் இல்லையா? பிரிவு 14, 15 அந்த மாரி 30 வரைக்கும் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி எதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு அப்படின்னா, இந்த பிரிவு 32ன் கீழ போய் அவங்க என்ன பண்றாங்களா? நீதிமன்றத்துல போய் அணுகி அவங்க உரிமைய வந்து பெற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சொன்னது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை 1 or 2 டைம் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு கேட்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக மெமரி ஆகும். நீங்கள் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு பார்த்து இன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. 1 or 2 டைம் கேட்டாலே போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.